श्रीमद्वेदान्तरामान् मुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमज्जीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमज्जीरङ्गनाथाख्यकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिम् अपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुं त्वत्प्रेतश्रवणयोर्मृतायमानाः तुल्यान् त्वदीयमणिनूपुरसज्जितानां गोदे त्वमेव जननि त्वदभिष्टवार्गां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तम् उद्बोध्य कृष्णं पारात्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्चिट्टायां सृजिनिगलितं या बलात्कृत्य पुङ्क्ते गोदातस्यै नमैदमिदं भूयजे वास्तु भूयः अन्नवयत् पुதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தர யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கவதாமி வான்யாம் கோதாமனன்ய சரணம் பிரபத்யே வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்த கோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டிய சோதா எருவுராய் அம்பரம் உடலுத்து ஓங்கி உலகளந்த ஒவ்வொரு கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பற்கடல் அடிச்செல்வா வலதேவா உப்பியம் நீயும் உறங்கேலோரம்பாவாய். இன்றைய பாசுரம் கிரமமாக 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே. நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் எல்லை இளங்கிலே என்று 15வது பாசுரம். இந்த பாசுரத்தை பற்றி சொல்ற பொழுது அவதாரிக்கை திருப்பாவையின் திருப்பாவை விசேஷமாக ஏன்னா அது என்ன சொல்றா வியாக்கியானத்தில் பகவத் விஷயத்தை பற்றியெல்லாம் சிற்றஞ்சிறுகாலியிலும் பாகவத விஷயங்கள் எல்லாம் இந்த எல்லை இழக்கிலும் ஆண்டாள் வைக்கிறாள் அப்படின்றதாக திருப்பாவையும் திருப்பாவைன்னு அதனால ஏன்னா பாகவத மகாத்மியம் பேசப்படுகிறது. முந்தின பாசுரத்தில் பார்த்தோம்னா சங்கடு சக்கரம் எந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானி பாடியில் ஒரு பாவாயின்னு அவெல்லாம் பாடிட்டு வரா. வெளியில் இருக்கிறவாள்லாம் பாக்கி இந்த ஆண்டாள் குழுவினர்லாம். இப்போ அடுத்த வீட்டில் இருக்கிற பெண் அவள் அங்கே உள்ள கொடுத்துட்டு இருக்காளா. இங்கேருந்து வெளியிலேருந்து வாழலாம் எல்லே இளங்கிளியே என்ன அவள் என்ன பண்ணா உள்ள படுத்துருக்கிறவ இவா பாடின பாட்டை அப்படியே திருப்பி பாடினான். இனிமையாக இவா பாடினத்தை அப்படியே திருப்பி பாடினாவ உள்ள படுத்துட்டபடியே. உடனே எல்லே இளங்கிளியே எல்லேன்னா ஒரு வெளிச்சொல்லுது. ரொம்ப அவளுக்கு ரொம்பவும் ஆச்சரியம் சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து ஹலா அப்படின்னு சொன்ன சம்ஸ்கிருதத்தில் அதுலேருந்து அந்த ஹெலோலாம் வந்தது. எல்லே இளங்கிளியே இளங்கிளியன்னு இனிமையான கிளியே பாடினத்தை திருப்பி பாடு. ஏன்னா கிளியினுடைய சுபாவம் நல்லா நாம் சொன்னதை திருப்பி சொல்லும். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அபியாசம் அது திரும்ப அப்படியே ரிப்பீட் பண்ணும். நான் சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்ல பாருங்க. சுவாமி தேசிகன் ரகசிய திருசாரத்தில் ஒரு விஷயம் சொல்றார். ஒருத்தர் எங்கேயாவது ஒரு எக்ஸிபிஷனுக்கு போனார். ஒரு ஸ்டால் இருந்தது. அந்த ஸ்டாலில் ஒரு கிளி அங்கே ஒரு இதில் கட்டி தங்க விட்டுருக்கான். அது சொல்றது ஸ்வாகதம் ஸ்வாகதம் எழுதல வேண்டும் அப்படிங்கிறது. அடுத்த அதே ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவர் அடுத்த ஸ்டாலுக்கு போனார். அங்கே இன்னொரு கிளி இருந்தது. அது என்ன சொல்லிட்டு
ஆட்டு மாம்சம் என்ன வேலை, முயல் மாம்சம் என்ன வேலை, அது சொல்லுது. இவர் பார்த்தார், ஆச்சரியம். தேசியம் ரொம்ப அழகாக அதை வர்ணிக்கிறார். அவர் திரும்பி வந்து முதல்ல பார்த்த அந்த கிளிகிட்ட திரும்பி வந்து, அது என்ன இது, நீ ஆனால் ஸ்வாகதம், வாங்கோ, உட்காருங்கோ, எல்லாம் சௌக்கியமாக, அந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக பேசினேன். பக்கத்து ஸ்டாலில் போனால் அங்கே ஒரு கிளி என்னென்னமோலாம் பேசுறது. உங்கள் 2 பேருக்கு தான் உறவு விட்டா, நாங்கள் 2 பேரும் சகோதரன்னா அப்பா அவரே அப்பா தான், ஒரே அப்பா, சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்க, அம்மா ஒத்தி தான். பின்ன எப்படி இது இருந்தது சொல்ற அந்த ஸ்லோகம் ரொம்ப அழகு பார்க்கணும். மாதாப்யேக பிதாபி ஏகः மம தஸ்ய ச பக்ஷிணः மாதாப்யேக பிதாப்யேகः மம தஸ்ய ச பக்ஷிணः அகம் முனிபிரானீதः சச்சானீதோ கவாசனைः அகம் முனீனாம் வசனம் ஸ்ருணோமி. ரொம்ப அழகாக பேசுகிறா பாருங்க. இந்த கிளி சொல்லித்து, மாதாபி ஏகா பிதாபி ஏகா, இங்கே 2 பேருக்கு அம்மா ஒத்தி தான், அப்பா ஒருத்தர் தான், கூட பிறந்த சகோதரன் தான். ஏன் இந்த வித்தியாசங்களுக்குள்ளேன்னா, அகம் முனிபிரானீதா, முனிவர்களாலே அழைத்து வரப்பட்டேன். அவர்கள் அவன் வந்து வேடனாரே அழைத்து வரப்பட்டான். அகம் முனீனாம் வச்சனம் ஸ்ருணோமி, நான் முனிவர்களுடைய வார்த்தைகள்லாம் கேட்டு அவ சொல்றதெல்லாம் அர்க்கம் சமர்ப்பிக்கிறது, பாத்தியம் சமர்ப்பிக்கிறது, வரலா சுவாகதம் சொல்றது எல்லாம் கேட்டு கேட்டு எனக்கு பழக்கம் போச்சு. அவ கஷாப்பு கடையில் இருந்து அதை வெட்டுறது, அதை பார்த்து அதை சொல்லித்து சொல்றாங்க. ஏன்னா பிரத்யக்ஷமே தத்பவதாபி திருஷ்டம் சம்சர்கஜா தோஷகுணா பவந்தி. நீங்களே பிரத்யட்சமா பார்த்துனாச்சு. என்னன்னா சம்சர்க்கம், சேர்க்கை இருக்கணும். யார் யாரோட சேர்றாலோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே தோஷமோ குணமோ இருக்குன்னு கிளியினுடைய கிளி சொன்னதுக்கு சொல்லும் இருந்த கிளி அப்படி இடங்கிளியே எல்லே இளங்கிளியே அப்படின்னா. இதில் என்னன்னா 14வது பாசுரம் வரையில் தோழிகள் உள்ள படத்தில் இருக்கிற வெளியில் எழுப்புறா. உடனே பொழுது முடிஞ்சதா கேட்டா, உடனே பொழுது முடிஞ்சதுக்கு அடையாளம் சொன்னா, எல்லாம் ஒரே ஆசிரியர்கள் அனுபவம். ஆனால் உக்தி பிரத்யுக்தி கிரமத்தில் இந்த பாசுரத்தை அமைக்கிற ஆண்டாளே. பாசுரமே அப்படித்தான். முதல் லைன் யாருன்னா, எல்லே இளங்கிலேயே இன்னும் ஒரு கதியோ வெளியில் இருக்கிறா சொல்றது. உடனே உள்ள இருக்கிற பதில், சில்லன்றழியின் மீன் நங்க மீன் போதர்கின்றேன். அப்புறம் 3வது லைன், வெளியில் இருக்கிற வல்லையும் கட்டுரைகள் பட்டையும் வாயிருதும். அடுத்த நவ வல்லியர்கள் நீங்களே நானே தான் நாயினேன். இது மாற்றி மாற்றி உக்தி பிரத்யுக்தி கிரமம்னு சொல்றதை ஒரு பதில் உரைப்பதுமாக அழகாக அமைச்சிருக்காங்க இந்த பாசுரத்தை ஆண்டாள். நான் தோழிகள் எழுப்புற கிரமத்தில் அது கடைசி பாசுரத்து. அப்ப அவளுக்குள்ள இருக்கக்கூடியதான் நெருக்கமான ஒரு தோழமை. அப்ப என்ன பண்றதுன்னா, ஒருத்தர் பேசச்சே இந்த சொல்றோம், கேலி கிண்டலும் பேசுறது, சிலேடையா பேசுறது, நிஷ்டூரமா பேசுறது, குதர்க்கமா பேசுறதுலாம் சொல்லணும். அவ என்ன பண்றான்னா, இது சாதாரணமா நிறைய தமிழ்ல நிறைய பண்ணிருக்கா. தமிழ் பொருள்கள்லாம் பார்த்தா, ஏன்னா இருசொல் அலங்காரம், இருசொல் அலங்காரம் பழைய நாள்லாம் ஸ்கூல்ல படிச்சேன் சொல்லிருக்கோம். இருசொல் அலங்காரம் என்னன்னா, தடியன் திரிவதேன் தயிர்காரி கூவதேன் அப்படின்னு 2க்கும் ஒரே பதில் வரும். தடியன் திரிவதேன் தயிர்காரி கூவதேன், கேட்பாரற்று. கேட்கறவா இல்லை, அவன் தெரியறான், கேட்கறவா இல்லை, அவளுக்கு போயிட்டு இருக்காது. அதே மாதிரி ஒரே சமாச்சாரம் 2 பொருளுக்கு ஆடி குடத்தடைக்கும் ஆடும்போது இறையும் மூடித்திறக்கில் முகங்காட்டும். 2 பொருளுக்கு ஒன்று காமன். இது கொஞ்சம் சொல்றான். ஆடி குடத்தடை அடைக்கும்னா செக்கில் எண்ணெய் ஆட்டணும் அது. அதே மாதிரி பாம்பாட்டி, பாம்பு அப்படி ஆடித்துனா குடத்தில் நிற்கணுமா. ஆடும்போது இறையும் செக்கில் எண்ணெய் ஆட்டச்சே அது ஒரு சப்தம் கேட்கும். இதுவும் அப்படியே அப்படியே மூடித்திறக்கில் முகங்காட்டும். எண்ணெய் நல்லா தெளிவாக இருந்ததுன்னா மேலே வச்சு பெருமனையில் வச்சு விட்டு நல்லா ஒரு வைக்கலை சுற்றி நல்லா வச்சு மூடி வச்சிருக்கா பாருங்க. இந்த எண்ணெயை திறந்து பார்த்தா தெளிவாக இருந்ததுன்னா முகம் தெரியுது. இது மூடித்திருக்கிற அது முகத்தை காட்டும். இந்த மாதிரி தமிழில் நிறையா சிலேடையாக பேசுறது,
சம்ஸ்கிருதத்தில் ஒரு கவி சொல்கிறான், அதாவது பார்வதியும் மகாலட்சுமி ஒரு நாள் சேர்ந்து வாக்கிங் போனால் இவா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கிண்டலமாக பேசிட்டாங்க. இது மாதிரி எல்லா கவிகள் தமிழ் சம்ஸ்கிருதம் எல்லாத்துலையும் இருக்குது. அதனால் பிக்ஷார்த்தி காயா அவன் கேட்குறான், காயாத்தான்னு அவன் கேட்டாலும் வலிமக்கே நிபந்தனை சொன்ன மாதிரி 2 பேரும் பேச்செல்லாம் அழகாக எழுதுன அதுக்கெல்லாம் மேற்கொள்ள எடுக்கச்சு. நீங்கள் இருக்கிற அவகாசத்தை பார்ப்பேன். ஏன்னா இந்த பாசுரம் ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம். அதில் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, எல்லை இலக்கிலேயே சொன்னது, நாங்கள் வெளியிலிருந்து அந்த பங்கைய கண்ணானை பாடியர் ஒரு பாயம் என்று பாடிட்டு வந்ததை ரொம்ப இனிமையாக அப்படியே திருப்பி பாடினதுனால எல்லை இளங்கிலேயே இவா சொன்னான். அவள் எப்படி குதர்க்கமாக அர்த்தம் எடுத்துட்டா, இளங்கிளினா கிளின்னா என்னன்னா உடம்பு பசுமையாக இருக்கும், வாய் சிவப்பாக இருக்கும். இவா என்ன சொல்கிறா, நான் கிருஷ்ணனோட சம்ஸ்லேஷம், அதனால் எனக்கு உடம்பு பசுமையாகவும் வாய் சிவப்பாகவும் இருக்கு, நான் கிட்டானுபவம் பண்ணுறேன்னு சொல்கிறான்னு குதர்க்கமாக அர்த்தம் பண்ணிட்டான். ஏன்னா ஆண்டாள் சொல்கிறாலும், ஏன்னா பிரிஞ்சிருக்கிற போது, நாயகனை பிரிஞ்சிருக்கிற போது நாச்சியார் திருமொழியில் இந்த வாயெல்லாம் வளர்ந்து, ஏன்னா அவள் தம்பதிகள் சில சமயங்களில் தம்பதிகள் மாத்திரம் இல்லை, பிரதானுற்ற காலங்களில் தற்பட காலங்களில் எல்லாம் தாம்பூலம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது மாதிரி ஸ்திரீகளுக்கும் விஸ்லேஷ காலத்தில் அது இல்லை, சம்ஸ்லேஷத்தின் போது அவள் தாம்பூலெல்லாம் தெரிஞ்சுட்டு வாய் சிவப்பாக இருக்கும், உடம்பு பசுமையாக இருக்கும், அவரோட கடவுளோட இருக்காங்க. அதனால சொல்கிறான். உடனே அவள் சில்லன்றழி மீன்கிற அப்படின்னு சுள்ளு பேச்சு பேசாதீங்க. இவ பார்க்குறா, என்னடா அது நாம சொன்னது ஒரு அர்த்தம், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு சுவாதீனம் லிபர்ட்டி இருக்கணும். 2 பேரும் ஒரே வைத்திய ஒத்தவர்கள், எல்லாரும் அந்யோன்யமாக இருக்கக்கூடியவா தான் இருந்தாலும் இப்போ சொல்லிச்ச நிட்டுருமா வந்து சொல்கிறான். எல்லை இளங்கிலேயே இன்னம் உறங்குதியோ, ரொம்ப முக்கியம். இன்னம் உறங்குதியோ வியாக்கியானம்னா, பாகவத கோஷ்டியில் வேறு காரியம் செய்ய போமோ, பாகவத ஆண்டுக்குச்சே வேற காரியம் பண்ணால் எவ்வளோப்பா. அதுக்கு மேற்கோளாக ஸ்ரீமத் பாகவதத்திலே இந்த குர்த்தாந்தம் இதில் எடுக்கிறார் இந்த பாசுரத்தில். அதாவது இந்திரத்யும்னன் ஒரு ராஜா, பாண்டிய மன்னன், நல்ல விஷ்ணு பக்தர். அவருக்கு அகஸ்தியர் ஒரு ஆச்சாரியர். அவர் என்ன பண்ணியிருக்கா, ஒரு நாளைக்கு திருவாராதனம் பண்ணிருந்துச்சு. அவர் ஆச்சாரியர் வந்தார். போய் சேவகன் போய் சொன்னான், உங்கள் ஆச்சாரியர் வந்திருக்கார், இருக்க சொல்லு, நான் ஆராதனை முடிச்சுட்டு வரேன்னு முதல் சொன்னால் அது காலில் விழுந்து. ஆராதனை முடிச்சுட்டு வந்தா இந்த ராஜா, நான் வந்திருக்கிறது உனக்கு தெரிந்திருந்தும் மதம் பிடித்த யானை போல என்னை அலட்சியப்படுத்தியதுனால நீ யானையாக புறப்படணும்னு சபிச்சார். அவன் தான் கஜேந்திரனாக வந்தது. இது பாகவதத்தில் இருக்கிற வித்தாந்தம். அதனால அந்த பூர்வ வாசனை, அவன் விஷ்ணு பக்தனாக இருந்ததுனால அந்த பக்தி அடுத்த ஜென்மாவிலையும் யார் யார் இருந்தாலும் பெருமாளுக்கு இந்த முற்பை கொண்டு கொடுக்குறாங்க. இப்போ இதில் நமக்கு என்ன செய்தி, மெசேஜ் பார்க்கணும். பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணியிருந்தாலும் பாகவதோத்தமர்கள் வந்தால் கொஞ்சம் பெருமாள் ஆராதனத்தை நிறுத்திவிட்டு வந்து வாங்கோ உட்காருங்கோ, நான் ஆராதனத்தை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வர்றான். அதில் தப்பு இல்லை. பெருமாள் கொஞ்சம் நான் பெருமாள் நிச்சயமாக பாகவத உபச்சாரம் பண்ணுறதை சகிக்க மாட்டார். பாகவதாடு கௌரவம் கொடுத்து தான் பெருமாள் எடுத்துக்கிறார். ஆனால் அது எதுக்கு, பாகவதோத்தம் வந்தால் மாத்திரம் செல்ஃபோன் அட்டன் பண்ணல இல்லையா. இந்த செல்ஃபோன் எப்பெல்லாம் அட்டன் பண்ணுறது இல்லை அவருக்கு. பெருமாள் திருவாராதனத்தை அடிச்சுட்டு போட்டு என்ன ஆகிடும். அது வருஷத்துக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தோம் நாம. இந்த திருவாராதனம் நினைச்சா ஒரு 7 மணி அடிச்சுட்டு ஒரு 7 எடுத்துட்டு அது போய் கேட்கணுமா விஷயமானது இது இல்லை. பாகவதோத்தம் விட ஆனால் நீ அலட்சியம் பண்ணக்கூடாதுன்னு காண்பிக்கிறார் இந்த விற்த்தாந்தத்தில். அதான் பாகவத கோட்டியிலே வேறு காரியம் செய்வார் உண்டோ, இன்னும் ஒரு கதியோ சில்லன்றையை மீன் சுள்ளு பேச்சு பேசாது. என்ன அர்த்தம்னா, அவ கிட்டன மனசுல அப்படியே மனக்கண்ணில் தியானம் பண்ணிட்டு இருக்கா. இவ பேசுறது அவளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்தது. இந்த வியாக்கியான ஆராய்ச்சி ரொம்ப அழகு. ஏன்னா திருவாய்மொழி காலக்ஷேமம் கேட்கையிலே செல்வன் எழுந்திருந்தாலும் அசக்கியமிலே. நான் பராசர பற்று திருவாய்மொழி காலக்ஷேமம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த நாளில் எப்படி பண்ணுவானா, இந்த சந்திரமுஷ்ட நீக்கரில் இந்த புங்க மரத்தடியில் இந்த பெருமாள் புறப்பாடு ஏற்பாட்டுக்கெல்லாம் வந்தால் பராசர பற்ற சிஷ்ய கோஷ்டிலாம் வீண் பொழுது போக்க மாட்டான். ஏதாவது சர்ச்சைகள் எதாவது நடந்துருப்போம், பேசிட்டு நான் சமாச்சாரம். அங்கே திருவாய்மொழி வீதியில் திண்ணையிலாம் காலக்ஷேமம் நடக்கும். திருவாணிகள்லாம் பார்த்தா அப்படி நடக்கும். காலக்ஷேமம் நடக்க வாசலில் சிறுவர் எழுதுன்னா காலக்ஷேமம் நிறுத்த வேண்டியிருக்கு, உட்காந்துருக்கிறவா எழுந்திருக்க வேண்டியிருக்கு. அது ஹிம்சையாக இருக்கான். செல்வர் எழுதுறது என்ன திருவாய்மொழி காலக்ஷேபத்தினுடையதான அந்த ருச்சி, அது செல்வர் எழுதுறதே அசக்கியமாக இருக்குது. அது மாதிரி சில்லென்று சுள்ளி பேச்சு பேசாது.
நங்கை மீர் போதருகின்றேன். நங்கை மீர் வெளியில் இருக்கிறவர்கள் ரொம்ப மரியாதைக்குரியவர்கள். நங்கை மீர் பூர்ணமான குணங்கள் உடையவளே போதருகின்றேன். இதோ வரை சொன்னால் ஏதோ எழுதுன்னு வரல. இவன் வெளியில் இருக்கிறவா சொல்கிறா. உடனே அடுத்தது இவன் வெளியில் சொல்கிற வார்த்தை. முதல்ல சொல்கிறவன் முதல்ல சொன்ன மாதிரி எல்லை இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ. வெளியில் இருக்கிற சின்ன நடிகை நங்கை மீர் போதருகின்றேன். பின்ன வெளியில் இருக்கிறவா வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். உன்னுடைய கட்டு பேச்சு எங்களுக்கு தெரியாதா? சின்ன வயசுலேருந்தே நீ பெரிய வாயாடி பண்ண எங்களுக்கு தெரியும். எத்தனை நாளாக பார்த்துருக்கோம் சொல்வாடன்னு ஒருத்தர் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும். எத்தனை காலமாக அவன் வாயாடி நீ வாயை பற்றி எனக்கு தெரியும். நாங்கள் என்ன நீ கிட்டானுபவம் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் சொன்னோம். நன்னா பாடுறேன், இனிமையாக பாடுறேன், கிளி மாதிரி பாடுறேன், எல்லை இளங்கிலேன்னு சொன்னால் அதுக்காக இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு நிற்கிறோமா? பண்டே உன் வாயது. உடனே அவ பதில் வல்லீர்கள் நீங்களே. நீங்கள் என்ன ரொம்ப குறைச்சலோ? என்னோட நீங்கள் என்ன நன்னா பேசுவோம். வல்லீர்கள் நீங்களே சொல்லியாச்சு. உடனே ஆஹா வழியில் இருக்கிறவாள்னா பாகவதோத்தமர்கள் அவர்கிட்ட நான் உச்சாரப்பட்டமே நானே தான் ஆகிடுக. இதுதான் ரொம்ப ஜீவநாடியான பதம் இந்த பாசுரத்தில். நானே தான் ஆகிடுக. அதாவது இவர்கிட்ட நானே இருந்துட்டு போட்டோம். வள்ளியர்கள் நினை கட்டி பேசுகிற நானவே இருந்துட்டு போட்டோம். நான் தெரியாமல் அவங்களை சொல்லிவிட்டேன். நானே தான் ஆகிடுகன்னா இந்த தவறை தன்னிடம் ஏறிட்டு கொண்டு சொல்லுவோம். அதான் என்ன சொல்கிறா சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, நம்ம யாராலும் குற்றம் சொன்னால் இதான் தோஷம் சொல்கிறா வச்சுக்கோங்க. பல்லு நீளமாக இருக்குது, விரல் கோணலாக இருக்குது, மூக்கு வளைஞ்சிருக்கு, இதான் சொன்னான்னா பாட்டை கோச்சிக்காது. ஏன்னா இது சரீரத்தை பற்றியான ஆத்மா பற்றி இல்லை, கோச்சிக்காது. அது மாத்திரம் இல்லை, நாம் ஏதாவது நம்ம யாராலும் திட்டினான்னா இங்கே சொல்கிறார் வெய்யப்படுபவன் பாபத்தை வெய்பவன் ஏற்றுக்கொள்கிறான். அதாவது மலை மேலே மழை பெய்கிற மாதிரி. ஏன்னா மலையை யாராவது தினம் வந்து இந்த காரெல்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி ஹோஸ்டல் ஜலத்தை வச்சு வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் மழை பெஞ்சா கொடுக்கும். அதை வெய்யப்படுபவன் பாவத்தை வெய்பவன் ஏற்றுக்கிறான். யாராலும் திட்டிகிட்டே இருந்தால் பசாமல் இருந்துடும். நம்ம பாப்பம் போகிறது, நம்ம ஏற்றுக்கிறான். இந்த பாவத்துக்கு அவளான்னு அர்த்தம். ஏன்னா சரி நான் ஒன்றும் தப்பவே பண்ணாமல் இருக்குச்சே சொல்கிறேன், என்ன திட்டினான அப்போ இவனை கேட்டுட்டு என்ன இப்போ பண்ணாமல் இருக்கலாம் பாபத்தை, ஏற்கனவே ஜென்மாந்தரத்தில் பண்ணியிருக்கலாம். அது என்ன சொல்கிறார் நம்ம பூர்வாச்சாரியர்கள்? நாம போய் பகவான்கிட்ட போய் சொல்லணும். பகவத்மே அபராத சக்கரவர்த்தின்னு சொல்லணும். நெடுக்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன்னு சொல்லணும். இல்லை தர்மனிஷ்டோஸ்மிச்ச ஆத்மவேதின்னு சொல்லணும். நாம சொல்ல மறந்ததை நமக்காக பெருமாளிடத்திலே அவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள் நம்ம பாபத்தை. அப்படி சந்தோஷமா இருக்கு. இது தேசிய அழகா அரசியல் சாஸ்திர ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, ரூக்ஷாட்சராணி சுன்வன்மை ததா பாகவதேரிதானே பிரணாம பூர்வகம் சாந்திய. என்ன இது பிராக்டிகலா ரொம்ப கஷ்டம். ரூக்ஷாட்சராணி சுன்வன்மை, யாராலும் ரொம்ப கடுமையான வார்த்தை பேசினான்னா அவ பாகவதான் நடிச்சுக்கோ. பிரணாம பூர்வகம் அவளுக்கு அஞ்சலி பண்ணி அவள்கிட்ட போய் யாரு பண்றானோ அவன் தான் வைஷ்ணவன் இருக்காங்க. வைஷ்ணவ லட்சணம் அதுதான். ஏன்னா அவன் திட்டுறானேன்னு அவன்கிட்ட நீ கோவிச்சுக்காது. அவன் ரொம்ப கடுமையான வார்த்தையாக பேசினா அவன்கிட்ட போயிருக்கு. ஏன்னா பாகவத அபச்சாரம் படக்கூடாதுங்க. பாகவத ஆள்னா எப்படி இருக்கணும், பாகவத ஆளை எப்படி போஷிக்கணும், அதுவும் தேசியம் சொல்றார். சந்தன குசுமாதிகள் போலே அபிமத வஸ்துக்கள் போலே பாகவத ஆளை எப்படிலாம் போஷிக்கணுங்கிற தேசியம் சொல்றார். சந்தன குசுமாதிகள் போலே அபிமத வஸ்துக்கள் நமக்கு ரொம்ப வேண்டியவா அவள்லாம் இருந்தால் அவளெல்லாம் எப்படி நம்ம போஷிப்போமோ அது மாதிரி பாகவதெல்லாம் பாகவத அபச்சாரம் கூடாதுங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நானே தான் ஆயிடுங்க நிறைய எடுக்கிறேன். அயோத்தியிலேருந்து ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணேன். ஒருத்தர் சொன்னார் தசரத் தான் காரணம். அவர் ஏன் கைகைக்கு வரம் கொடுத்தார்? அதனால தான் கைகை தான் காரணம். கைகை வரம் கேட்டார். இல்லை மந்திர தான் காரணம், மந்திர தான் தூண்டி விட்டார். யாருமே காரணம் இல்லை. காரணம் யாரும்? ராமன் தான். அவன் ஏன் அப்பா சொன்னதும் போனான் பேசினால பரதன் ஏந்து பதில் சொல்றான். மத்பாபமே வாத்திர நிமித்தமா சீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய. மத்பாபமேவாத்திர நிமித்தமாசீத்து, என்னுடைய பாபம் தான் அது காரணமாச்சு. வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்ய, நான் என்னுடைய பாபம், வேற ஒருத்தருமே காரணம் இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்லணுமா?
அது மாதிரி நீங்கள் அது கிஷ்கிந்தா காண்டத்தில் பார்க்கலாம். அன்றைக்கே ஒரு பகுதி பார்த்தோம். தார போனா தாரவை சொன்னதும் உடனே லக்ஷ்மணன் தலையை குனிஞ்சுட்டான். அந்த நேரத்தில் தைரியமாக அப்புறம் சுக்ரீவன் வந்தான். சுக்ரீவன் வந்து நேரம் வந்து இளையபெருமாள் காலில் விழுந்தான். எதி கிஞ்சித் அதிக்ராந்த, ஏன்னா நான் விஸ்வாசாது பிரணயே நவா வால்மீகி சொல்கிறார். நான் மாரிக்காலம் முடிஞ்சதும் வரணும்னு ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. ஆனால் கோபத்திலே மயங்கி நான் மறந்து போயிட்டேன். நான் பண்ணியது ரொம்ப தவறு, அதை நீ க்ஷமிக்கணும் சொல்லிட்டு நகச்சின் நாபராத்தியத்தை, இதை பின்னாடி விராட்டி சொல்லப்படா இதே வார்த்தை. உலகத்தில் தப்பு பண்ணாதவ யாரு, இதை பிரிச்சு பண்ணாதேன்னு அவன் காதில் விடலாம். உடனே இளைய பெருமாள் சொல்கிறான், எங்கள் அண்ணாட்டு இருக்கக்கூடிய பக்தினாலேயோ அவர்கிட்ட இருக்கிற மரியாதையினாலேயோ அவர்கிட்ட இருக்க பெருமையினாலேயோ நான் ஏதாவது பருஷமாக பேசியிருந்தா தற்சப்பம் சத்தும் இருக்கு, அதை நீ வந்து பண்ணிக்க. பரஸ்பரம் இது பாகவத லட்சணம் அப்படின்னு. பரஸ்பரம் நான் தப்பு பண்ணால் உடனே இவர் அவர்கிட்ட கேட்குறா, மன்னிப்பு கேட்குறா, அவருக்கு நான் இவர்கிட்ட இருக்கிறா மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு இருந்தால் அந்த ஈகோ இருந்தால் தான் அந்த லட்சணம் இல்லை உண்டாகும். லட்சணம் இல்லை, பாகவத லட்சணம் இல்லை. நானே தான் ஆயிடுக சொல்கிறேன். நானே தான் ஆயிடுகன்னு சொன்ன உடனே நிறைய சொல்லிருக்காரு. இல்லை மேலே வியாக்கியானங்கள் இந்த நானே தான் ஆயிடுக்கு தான் ரொம்ப பிரதானம். இல்லை உடனே வா கேட்குறான், நானே தான் ஆயிடுன்னு சொல்லிட்டு இப்போ படுத்துட்டு இருக்கேன். ரொம்ப வாயிலே சொல்லிட்டு இருக்கேன். உள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடமை, எழுந்து வர வேண்டியதானே. உனக்கென்ன வேறுடமை, உனக்கு 5 லட்சம் பெண்களின் நடுவிலே உனக்கு ஒரு சுயம்பாடம் தேவையோ என்கிறார். 5 லட்சம் பேருக்கு இருக்கா, நீ மாத்திரம் தனியா ஏகாந்தமா போய் கிட்டானும் பண்ணுன்னு நினைக்கிறியா? உனக்கு என்ன வேறுடைமை? அவ கேட்டா உடனே எல்லாரும் போந்தாரோ, அடுத்தது அவ கேட்கறது எல்லாரும் வந்தாச்சா, இவ வெளியில பதில் போந்தார் போந்து எண்ணிக்குள். எல்லாரும் வந்தாச்சு, வேணும்னா ஒரு சந்தேகம் தான் வந்து எண்ணிக்கும். அதான் நீ எண்ணிக்கலாம். போந்தார் போந்து எண்ணிக்கல் சுவாபதேசத்தில் இன்னும் விசேஷமா அப்படின்னா ஸ்பர்சிச்சு நீ பார்த்து தொட்டு பார்த்து பாகவத ஸ்பர்ஷம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடியல் ஒரு நம்ம பாடணும். யாரை பாடணும்? இங்கே 2 வல்லானை வருது இந்த பாஷத்தை பறக்கணும் தான் தமிழ், அண்ணனுடைய சங்கத்தமிழ். வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை. வல்லானை முதல்ல சொல்லிச்ச வல் பிளஸ் ஆனை, வலியதான ஆனை, கோலையா பீடங்கிறதான யானை, கவள யானை கொம்புச்சின் தகண்ணங்கிறவரும் நாரணன் எம்மான் பாரணங்காலன் பாரணம் தொலைத்த காரணம் தானே நம்மாழ்வார் சொல்லி. அதனால வல் யானை வலிதான கோலையாபிடம் என்ற யானை கொண்டு வல்லானை கொன்றானை. மாற்றாரை மாற்றழிக்க வல்லானைன்னா வல்லமை படைத்தவன் அந்த வல்லானைக்கு. மாற்றாரைங்க விரோதிகளை. சக்கரவர்த்தி திருமனுக்கு ராவணன் உட்பட யாரையும் அழிக்கணும்னு எண்ணமே கிடையாது. மாற்றாரை மாற்றழிக்க வல்லானைன்னா விரோதிகளிடத்தில் இருக்கின்ற விரோத தன்மையை அழிக்கணும், விரோத பாவத்தை. யாரையும் கொள்ளணும். கடைசி வரையில் அவர் ராவணனுக்கு எத்தனை ஆபர்ச்சுனிட்டி கொடுத்து பார்க்கிறார், ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நீங்க பார்க்கலாம், மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை ராவணவதம் ஆயிடுச்சு. ராவணவதம் ஆயிடுச்சுன்னா அவனும் நல்ல பிரம்மகுலத்தில் பிறந்தவர், சாமவேத பாரங்கதன். அவனுக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு பாக்கி பிள்ளைகள் எல்லாரும் போயாச்சு. எஞ்சி இருக்கிறவன் விபீஷன் தான். அவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும்ல விபீஷன், நான் மாட்டேன்ட்டான். ஏன்னா அங்கே தேசியம் எனக்கு சொல்கிறார் அபிமுதானுசாரத்தில் உத்பபாத கிதாபாணிகி சதுர்பி சகராட்சசின்னு வந்தாலும் அப்போ வந்து உன்னுடைய உருவம் வேண்டாம் உருவம் வேண்டாம் என்று உத்பபாதன் அன்னைக்கு விட்டுதான் அந்த உறவு. அதனால அவனை வந்து அது மாத்திரம் இல்லை, இன்னொரு ரசமான விஷயம் சொல்கிறாங்க வியாக்கியானம். திருக்குறந்தாரம் ரசமாங்கிறது சொல்கிற வழக்கம் என்னன்னா, அவன் விபீஷன் சரணாயுதனானதுக்கு அப்புறம் ஆக்கியாகி மம தத்துவேன ராட்சசானாம் பலாபலம்ங்கிறார் ராமன் விபீஷனை பார்த்து. ஆக்கியாகி மம தத்துவேன பிராத்துஸ்தவ பலாபலம்னு சொல்லியிருக்கோம். விபீஷனை பார்த்து உங்கள் அண்ணாவுடையதான பலாபலத்தை சொல்லாமல் ராட்சசானாம் பலாபலம்ங்கிறாரு. இவன் ராட்சசன் யாரு? அண்ணன் சாய்ச்சாகும். சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணனை ராட்சசனாக எண்ணவில்லை, இக்ஷ்வாகு குலத்தவனாக பிரமிக்கிறான். ஏன்னா நின்னோடு 5வரானும் 60வரானும் 70வரானும் வாய் வார்த்தை இல்லை, இந்த பிராக்டிக்கலா. அங்க என்ன வால்மீகி ஸ்லோகம் என்ன தெரியுமா?
உன்னை லங்கையில ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணாமல் நான் அயோத்தி திரும்ப மாட்டேன், என் ராஜாக்கள் 3 பேர் சத்தியங்கிறாரு வால்மீகி சொல்லிச்சே. கம்மன் சொல்லிச்சே, அங்கே சொல்லிச்சே எப்படின்னா குகனோடு 5 பின்பு குன்று மகனோடு 60 நின்னோடு 70 சொல்லி இவனை 7வது பிராத்தாடான ஆலிங்கனம் பண்ணாங்க கம்மன் விபீஷன் சொல்லியிருக்கேன். அப்ப பிராத்துஸ்தவ பராபரம் சொல்ல ராட்சசானாம் பராபரம் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அவரை பிராத்தாவை. ஆனால் அவன் என்ன பண்றான், அன்னிலேருந்து ராவணனுக்கு தனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணான் விபீஷன். ஏன்னா அவங்க அண்ணாக்கு இதனை சம்ஸ்காரம் பண்ண மாட்டாங்கன்னு ராமன் கேட்டார். நான் பண்ண மாட்டேன். அதுக்கு சக்கரவர்த்தி சொல்ற வார்த்தை மரணாந்தானி வைராணி. இது எல்லாரும் ஒரு மாதிரி அர்த்தம் சொல்லுவேன். என் ஆச்சாரியன் திருக்குறள் வேறு ஒரு அர்த்தம் சொல்லுவேன். எல்லாரும் சொல்ற அர்த்தம் என்னன்னா மரணாந்தானி வைராணின்னா நமக்கு எடுத்துக்கிட்டா ஏண்டா விபீஷா நமக்கு எடுத்துக்கிட்டா அவனுக்கு விரோதம். அவன் உயிர் இருக்கிற உயிர் தானே விரோதம் பாராட்டணும். அவன் தான் போயிட்டான் எதுக்கிட்டா விரோதம். அது சப்பையான அர்த்தம். இது என்ன அர்த்தம்னா பெருமாளுக்கு யாருக்கும் விரோதம் கிடையாது. சர்வபூத சுகிருத்தர். அவன் விரோதம் பாராட்டிட்டு இருந்தான். அதாவது எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். என்ன இத்தனையெல்லாம் அவனுக்கு அதான் ராவணனை கொல்லக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மட்டும் அத்தனையும் சீதையை கொடுத்துட்டானா விட்டுடுவாங்கிறதுக்காக போய் ஹிதோபதேசம் பண்றான். ஆஞ்சநேய ஹிதோபதேசம் பண்ணாச்சு. எத்தனை நாள் சொன்னா தெரியுமா? காலராத்திரி திதாம் வித்தி சர்வலங்கா விநாசினி. அவ சீத்தை ஊர்ல இருந்திருக்காள யாரோ நினைச்சிருக்காது. காலராத்திரி திதாம் வித்தி. உடனே சிரிச்சான் ஏழனவன். வெறும் மனுஷன் ராமன். அதுக்கு பதில் பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானோவா ருத்ரத்ரிநேத்திர திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும் நசக்கியாயுதி ராமவர்த்தியம். வால்மீகி ஸ்லோகம். ஸ்லோகத்துக்கு ஒரு அழகு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 தினம் பேர் சொல்றேன். பிரம்மா ஸ்வயம்பு சதுரானன் 3 ஒருத்தர் தான். பிரம்மானால வந்தான், ஸ்வயம்புனால 4 கண்ணன். ருத்ரஹா திரிநேத்திரஹா திரிபுராந்தகா 3 அவன் தான் சொல்லுவோம். இந்திரஹா மகேந்திரஹா சுரநாயகா 3 தான் சொல்லுவோம். ஏன் 3 தடவை சொல்றான்னா சொல்றா பிறகு நம்ம திட்டவட்டமாக டெஸ்க் ஒரு அடி அடிச்சு இந்த எம்பசைஸ் பண்றாங்க. சத்தியம் சத்தியம் புனசத்தியம். நீங்க ஏழை விடச்சு 1 தரம் 2 தரம் 3 தரம் மணி அடிக்கிற மாதிரி ஃபைனல் இது மாதிரி ஆணித்தரமாக சொல்றீங்கன்னா அதை சொல்றாரு. அதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா சாதாரணமாக ஒன்றுக்கு மேற்பட்டவரை குறிப்பிட்ட பொழுது ஒரு வழக்கம் உண்டு. இன்னும் பெரியவாழ்லேருந்து சின்ன வருது சின்ன அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் சொல்லுங்கள். இப்போ நம்ம நாளில் ரொம்ப கஷ்டங்கள் நிறையா வாழ்க்கைலாம் நிர்வாகத்தில் இருக்கிற வாழ்க்கை லௌகிகமாகவும் பார்க்குமே. ஒரே சமயத்தில் நிறையா பேர் அதிகாரிகள் கூப்பிட்டோன்னா இது என் பேரை முதல்ல போட்டால் அவன் பேரை போடல இன்விடேஷன் அதுக்காக அல்பபெட்டிக் ஆர்டர் போட்டு போடுறான். ஏழு ஆரம்பித்து கடைசியில் இப்படி போடுறாங்க. அப்போ இது அசெண்டிங் ஆர்டரும் இல்லை டிசெண்டிங் ஆர்டரும் இல்லை. இவர் சொல்றது யாரு? வால்மீகி ஸ்லோகத்தை. இதெல்லாம் ரொம்ப அவசரம் பண்ண வேண்டிய சூக்ஷ்மமான விஷயம். பிரம்மா முதல்ல சொல்றார், அப்புறம் ருத்ரன் சொல்றார், அப்புறம் இந்திரன் சொல்றார். ஏன் சொன்னார்னா வேத உபபிரமணது. சப்ரம்ம சசிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட். சப்ரம்ம சசிவஹ ச இந்திரஹ. அந்த ஆர்டர் அவர் சொல்லிருக்காரு. வேதம் சொல்றது அந்த ஆர்டரை வால்மீகி அந்த ஆர்டர்லேயே போகணும்னு சொல்லிட்டாரு. இத்தனையெல்லாம் சொல்றான். அவருக்கு நிறையா அவருக்கு என்ன உண்டோ ஹிதோபதேசங்கள்லாம் சொன்னதை கேட்டு அவளை விட்டுடு கேட்கல. விபீஷணத்தையோ சொல்லி போட்டான். பிரதீயத்தாம் தாசரதாயமை திடீர்லாம் கேட்கல. அதுக்கப்புறம் அவர் விபீஷனுக்கு அடைக்கலம் கொடுக்கச்சே அனையினம் ஹரிஷேட்டே தத்தபஸ்யாபயம்மையா விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயம். ராவணனே வந்தாலும் அழைக்கணும் தரணும். அப்போ கேட்கிறேன். அங்கதனுக்கு எது தூது போறான். அங்கதன் தூது போறவனை பார்த்து நீ யாரான்னு கேட்டானா ராவணன். ரொம்ப அழகு. அங்கதன் தூத்து கப்பராமான் ரொம்ப அழகு. நிறைய அவர் போய் 7-10 மாசம் நீ யாரான்னு கேட்டான். அதுக்கு அங்கதன் போயிருக்கான். பூதநாயகன் நீர்மேல் பூமேல் சீதநாயகன். பூதநாயகன் நீர் சூழ்ந்த புவிக்கு நாயகன். பூமேல் சீதை நாயகன் நீ செப்பும் வேத நாயகன். மேல் நின்ற விதிக்கு நாயகன் விடுத்த தூதன் யான் சொல்றான். பஞ்சபூதங்களுக்கு நாயகனை வந்தான், சீதாபிரான நாயகனை வந்தான். நீ அனவரதும் வேதம் சொல்லிருக்க. இந்த வேதத்துக்கு நாயகனை வந்தா
நீ ஏதோ மாறுதட்டு இருக்க என்ன யாராலும் பண்ணாலும் உனக்கு மேலே ஒரு விதின்னு ஒன்று இருக்கு, நிர்ணயம் பண்ணுறவன் தானே அத்தனை சொன்னான். அப்போ அவன் பாருங்க, நம்ம நாள் அரசியல்வாதி எல்லாம் பிச்சு வாங்கணும். அவன் சொல்றான், இது ராமாயணத்தில் இல்லாத விஷயமே கிடையாது, பார்க்கலாம். அவன் சொல்றான், ராவணன் சொன்னான், அதெல்லாம் போட்டுட்டா நீ இன்னும் அர்த்தத்துக்கு நீ யாரு, உங்க அப்பா யாரு? இவன் பதில் சொல்றான், ஒரு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அங்கேதனுக்கு ராவணன் தமிழ். ராவணன் மொத்தம் எங்க அப்பா வாலிட்டு ஒரு சமயம் வந்து வம்பு பண்ணினா, அப்ப என்ன பண்ணாருங்க வந்து வாலி அப்படி இந்த ராவணனுடைய கையால் அடிக்கிட்டு 4 திக்கிலையும் ஓட்டு அப்படி உதறிட்டு போனார். ரகுவருக்கு திட்ட தேசியம் இருக்கிறார். அவன் என்ன பண்ணா, எவ்வளவு பலிஷ்டன் பாருங்க வாலி இருக்காரு. ராவணன் ஒரு சமயம் வாலிட்ட போய் அவனை போய் அடக்கணும்னு போனான். வாலி என்ன பண்ணா, சத்தியாவதம் பண்ணி அர்க்கப்பிரதானம் அப்படின்னு இருக்காரு. இப்போ நல்லா தெரியுது, குரங்கு சத்தியாவதம் பண்ணிட்டு தெரியுது. நாம் விட்டுட்டோம், குரங்கு சத்தியாவதம் பண்ணிட்டு ராமாயணத்தில் அப்படி அர்க்கம் முடிச்ச பின்னார போய் கட்டுனான் ராவணன். அப்படியே அவன் அமைக்கினா, காலம்புற பிராத்த சத்தியாவதத்தோ பண்ணிடுது, ஒரு ரவுண்ட் அடித்து சாயங்காலம் வந்து ஒதுக்கீடு விட்டதும் பொழிச்சா கூட ஓடிவிட்டான். அப்போ இதில் நம்ம பூர்வாச்சாரியர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, வாலி வதத்தை ஏன் ராமன் பண்ணினார்? ராவணனை விட பலிஷ்டனான வாலியை வதம் பண்ணுறதுனால ராவணனுக்கு ஒரு சிக்னல், ஏன் உன்னை விட பலிஷ்டனான வாலியை ஒரு சிலத்தால் அடிச்சிருக்காண்டா, மரியாதை சீத்தி போட்டு போச்சுக்கலாம் சொல்றதுக்காக. ஏன்னா கடைசி வரையில் ராமபிரானுக்கு ராவணனை கொள்றதுக்கு இப்போ என்ன காரணம்னா, ராவணனோடு சண்டை போட்டால் ராவணன் மாத்திரம் இல்லையே, என்டையர் லங்கை போயிடும். அவன் கருணா காக்குத்தன் ஒருத்தருக்கா அத்தனை பேர் போடுமா, அதுக்காக பண்ணி பார்க்குறான். அதனால தான், ஏன்னா அப்போ அவன் சொன்னான் உடனே, அங்கே தான் சொல்கிறேன் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பாருங்க. அடப்பாவி நீ வாலி பிள்ளையாடா, உங்கள் அப்பா வாலியை ரொம்ப நாங்கள் ரொம்ப சிநேகிதர்கள். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் அக்னி சாட்சா அவன் சிநேகிதம் பண்ணிட்டான் ராவணனோட வாலி. அதனால தான் வாலி அடித்தார் ராமன். ஏன்னா இதில் ஒரு சூக்ஷமான விஷயம் என்னன்னா, வானுடோர் அனைவரும் வானரங்களாங்கிறாங்க கம்பன். இல்லை தேவதைகள் தான் வானரங்களாக வந்திருக்கு, அது இந்திரன் தான் லீடர். இந்திரன் தான் வந்து இங்கே வந்திருக்கு, இந்திரனுடைய அம்சமாக வந்தது தான் வாலி. அவன் ராமனுக்கு வந்து உபகாரம் பண்ணாமல் ராவணனுக்கு விரோதியான ராவணன்ட்ட போய் சக்கியம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்காகத்தான் பலிஷ்டனான வாலியை விட்டுட்டு பலம் குறைஞ்சதான சுக்ரீவனோட சக்கியம் பண்ணார் பெருமாள். அங்கதான் அவ சொல்றான், அப்புறமேயச்ச துராசதச்ச ஜிதேந்திரியச்ச உத்தம தார்மிகச்ச விசக்ஷணச்சேன்னு ஒரு பதம் போட்டான். தார ஸ்தோத்திரம் பண்றான். தவறை என்ன பண்றான்னா, பரதத்து நிர்தாரணம் செய்கிறான் பூர்வாச்சாரியன். இந்த விஜய் என்னன்னா அவனுடைய சாமர்த்தியம். வாலியை விட்டு சுக்ரீவனோட நீ சக்கியம் பண்ணிட்டு காரணம், ஏன்னா அது அதர்மமான சக்கியம், இது தர்மமான சக்கியம். அப்போ அவன் சொல்றான், அதனால் நீ என்ன பண்ற, உங்க அப்பனை கொண்டுட்டு ஒரு சித்தப்பனுக்கு ராஜ்யம் கொடுத்துருக்காண்டா, அவன் கட்சி விட்டு எங்கிட்டவா, உனக்கு நான் ராஜ்யம் தரேன், உன்னை நான் வந்து அந்த கிக்கிந்தைக்கு அதிபதி ஆக்கிறேன்னு அங்கதான் போய் சொன்னான். அவன் அதுக்கு சொல்றான், நீ சொல்றதை கேட்டு வந்த இடத்துல தூது வந்த இடத்துல ராஜ்யத்தை நான் வாங்கிட்டேன்னா அதுக்கு ஈக்குவலண்டா என்ன சொல்லணும் தெரியுமா, நாய் தர கொள்ளும் சீயம் நல்லரசன் என்று நக்கான். நாய் கொடுத்து சிங்கம் வாங்கிக்கிற மாதிரி தான். இப்போ யாரை நாய்ங்கிறான் யார் சிங்கம் அவனுக்கு புரியாத ராவணனுக்கு அடிடா அப்படி நான் தெரிய பண்ணுறான். இதுன்னா இது மாதிரி கடைசி வரையில் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியோ கொடுத்து இன்று போய் போருக்கு நாளைக்கு வரலாம் சொல்லி இத்தனையும் பண்ணானோ. அப்போ நீங்க அர்த்தம் தான் மரணாந்தானி வைராணி. அதுக்கு எந்த இடத்துல விட்டு வர நீங்க மறந்தாலும் நாம இருக்கக்கூடாது. மரணாந்தானி வைராணி என்ன அர்த்தம்னா, அதாவது பெருமாளுக்கு அவட்ட விரோதம் இல்லை, ராவணன் விரோதம் பாராட்டினான்டா விபீஷன். இத்தனை நாளா அவனுக்கு உத்தம இதை கொடுக்கணும்னு பார்த்தேன், அதை ஒருத்தருக்கும் தடுத்துட்டே இருந்தான். இப்போ மரணம் ஆயிடுத்து, இனிமேல் அவனால் தடுக்க முடியாதவனோ அவனுக்கு நல்ல கதியை கொடுக்கணும், சம்ஸ்காரம் மரணாந்தானி வைராணி. அப்போ அவன் மாட்டேன்னு சொன்னார், நான் வழியில் விராதல் ஆரம்பித்து அத்தனை பேருக்கு பண்ணியிருக்கேன், இன்னும் பிரம்மகுலத்தில் பிறந்தவன் நீ பண்ணல, நான் மானம் பண்ணுறேன். நான் பெருமாள் இந்த பெருமாள் சம்ஸ்காரம் பண்ணார். அர்ச்சாவதாரத்தில் பண்ணிருக்கிற திருக்குழந்தையில லட்சுமி நாராயணன் ஒரு பிரம்மச்சாரி இருந்தார். திருக்குழந்தை பெருமானுக்கு தன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு வேற ஒருத்தர் கிடையாது. அவர் பெருமாளுக்கு எல்லாம் கோபுரம் கட்டி எல்லாம் பண்ணி கோவிலே விதின்னு இருப்பார். ஒரு தீபாவளி அமாவாசை அன்னைக்கு அவர் வந்து பரவ வச்சுட்டார். அன்னைக்கு அர்ச்சமுகேன பெருமாள் சொல்லி கையில் தர்பத்தை வச்சு இதுக்கும் சம்ஸ்காரம் என்னைக்கு சார்பில் நெய்வே அவருக்கு சம்ஸ்காரம் பண்ணுவாங்க. இன்னைக்கும் தீபாவளி அமாவாசை இன்னைக்கு அவருக்கு சாதம் நடக்குது. கோவில் வந்து சாதத்தை அடிக்க தான் இன்னைக்கு பெருமாளுக்கு வந்து பண்ணுறது இன்னைக்கு நடக்குது. ஏன்னா சம்ஸ்காரம் பண்ணுறது சொல்றேன் அவர் நான் பண்ணுறேன், அப்புறம் விபீஷன் பண்ணுறேன். அது மாதிரி இருக்காருன்னா மாற்றாரை மாற்றழிக்க வல்லானேன்னா விரோதிகளிடத்திலே இருக்கின்ற விரோதத்தன்மை. இப்போ ராவணன் மாண்டு போய் கீழே கிடக்கிறானா, மண்டோதரி வந்தா, மண்டோதரியுடைய பிரலாப புலம்பன் கம்பன் பண்ணிச்சான். மண்டோதரி வந்து புலம்புறான் சொல்லி பார்த்தேன், இன்னைக்கே
எத்தனை தான் சொன்னேன், இந்த பரதேவதை சீதையை நீங்கள் ஆசை வைக்காதீங்க, அப்படி அநியாயமாக அழிஞ்சு போனாலே எல்லாம் சொல்லிவிட்டு அங்கே கம்பன் ஒன்று சொல்கிறான், ராமபாணம் ராவணனை கொல்றதுக்கு முன்னால அவன் உடம்புல ஒன்று தேடி அதை கண்டுபிடிச்சு அதை வெளியில் அகற்றி விட்டு அப்போ தான் அவனை கொண்டுதுன்னா. எள்ளிருக்கும் இடமின்றி ஒரு எள்ளு போடுற இடம் இல்லாமல் என்ன இருக்குன்னா, கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி தடவியதோ ஒருவன் வாழி. கம்பன் என்ன, ஒரு எள்ளு இருக்கிற இடம் கூட இல்லாமல் தேடித்தான். என்ன தேடித்தன்னா, அவன் கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை, தலையில வச்சிருக்க புஷ்பத்தில் இருக்கிற தேனை அப்படி பருகத்து வண்டெல்லாம் ரீகாரம் பண்ற அளவுக்கு கல்லுன்னு தேனுங்க. கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை கறந்த, அதை தகாததான அவனுக்கு ஒரு ஆசை வச்சிருந்தானோ அது இருக்குன்னு பார்த்து அதை முதல்ல ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் கொள்ளணும்னு வாளினா அத்தத்துக்கு பக்கெட்டில் வாளினா தடவியதோ ஒருவன் வாளி. அதனால மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையில் ஒரு பாவை. இது சுவாரஸ்யம் பாருங்க. 5வது பாசுரத்தில் மாயனைங்கிறார். அப்புறம் 6லேருந்து 15 10 தொழில்கள் எடுத்து கடைசி பாசுரம் இங்கே மாயனை முடிக்கிறார். முதல்ல 5வதுல மாயனை ஆச்சு, 9ல் மாமாயன் ஆச்சு, இங்கே மாயனை, இன்னொரு மாயன் இருக்கா அடுத்த வர பாசுரத்தில். இங்கே மாயன்னா எத்தனை அன்னைக்கு மாயனையில பார்த்தோம், ஆச்சரியமான நிலைகள். மாயன்னா ஆச்சரியமான சேட்டிதங்களை உடையவன். எத்தனை பண்றான், பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் நம்மாழ்வாருடைய மோகிச்சு போறார். கிட்ட தத்துவம். நான் ஒரு நாளைக்கு இந்த பசங்களோட மாடு மேய்க்க போனான் கண்ணன். இந்த காட்டு தீ, அதாவது எனக்கு பார்த்தாலும் ஒரே நெருப்பு. பசங்கள்லாம் நடுங்கிறான், கிட்டா ஒரே நெருப்புடாது. கிட்ட சொன்னார், ஏன் நீங்கள் எல்லாரும் கண்ணை முடிக்க கூடாது. எல்லாம் கண்ணை மூடிட்டு ஒரு பேருக்கு பார்த்தா அவங்க கியூரியாசிட்டி, இப்படி விரல் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் பாக்கியெல்லாம் கண்ணை மூடிட்டோம். இவன் என்ன பண்ணா, கிட்ட நான் வாயை தந்தா அத்தனை கிணி உள்ள எடுத்து ஒருவர் கூட சாயங்காலம் அம்மாட்ட யசோதைக்கு அம்மா இன்னைக்கு பார்த்தா காட்டில் ஒரே நெருப்பு, கிட்ட நான் வாயை தந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அங்கேதான் ஒரு பதிகம் பெரியாழ்வாருங்க யசோதேவனை போய் நான் அந்த மாதிரி காட்டி காமிச்சேனே, குடையும் செருப்பும் கூட அதே தாமோதரன் எத்தனை சொல்றாருங்க அனுப்பிச்சிக்கன்னு காட்டி காமிச்சேனே. அவனை எல்லையே பாவமேன்னு அவர் 10 பாய்க்கு யசோதைக்கு ரொம்ப கட்டம் இவனை மாடி மேய்க்க அமைச்சுக்கிறது. அப்படி மாயனை சாந்தி மீனுடையதான ஆசிரமத்தில், ஏன்னா இவன் 7 வயசு ஆற வரையில் அவளுடைய தாய் தகப்பனார்லாம் காராகிரகத்தில் வச்சிருந்தான் கம்சவதைகள்லாம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வசுதேவன் தேவிக்கு வெள்ளம் அவருக்கு உபநயனம் பண்ணி வைக்கிறார். அதுக்கு தான் உபநயனம் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து குருகுல வாசலுக்கு போனோம். சாஸ்திரத்து ஆச்சாரியாய பிரியந்தரமாகிருத்திய பிரஜாதந்தம் ஆவ்யவத்சேதி சத்யான் ந பிரமதிதவ்யம் தர்மான் ந பிரமதி சத்யாத்து ந பிரமதிதவ்யம் தர்மான் ஆச்சாரியாய பிரியந்தரமாகிருத்திய பிரஜாதந்தம் ஆவ்யவத்சேன. உபநயனம் ஆனதுக்கப்புறம் குருகுல வாசம் பண்ணி அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தைகள்லாம் தர்ம பிரஜாப்தம் நினைவேதன அப்படி சொல்லப்படுறாங்க. அதெல்லாம் வேற இப்படி சொல்லி போகணும். அப்புறம் சாத்தியமின் ஆசிரமத்துக்கு போய் குருகுல வாசம் பண்ணார். குருகுல வாசம் பண்ணால் இவருக்கு தானே கற்றுக்கணும்னா 64 கலைகள் 64 நாள் கற்றுனாச்சு. இருந்தாலும் ஒரு குருவிடத்திலே பயில வேண்டும்ங்கிறது முறை. வசிஷ்ட சிஷ்யனா ராமன் இருக்கா, இங்கே இருக்காங்க. சில பேர் பார்க்கலாம், உங்களுக்கு யாரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா செல்ஃப் மேட் அப்படிமா அதெல்லாம் உருப்படாது. அப்படி இருக்கிறதுனா குரு பிரகாஷ இந்தியவான் மந்திரம் இத்தனை அனுபவம். யாராலும் மானசீகமாகவே யாராலும் குரு ஆச்சாரியன் இவர் தான் இருக்கிறோம் ஆச்சாரியன். ஏன்னா அது ரொம்ப அவசியம். அப்போ குருகுல வாசலாம் முடிவுபடுத்து. அவர் போய் குருக்கிட்ட போய் சொல்கிறார், குருதட்சிணை தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் குருதட்சிணை கொடுக்காமல் எந்த கல்வி கற்றிருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை, அது பலிக்காது. சமயத்தில் அது மறந்து போயிடும். சொல்லுங்க குருதட்சிணை அவசியம் கொடுக்கணும், குருதட்சிணை இல்லாமல் கற்றுக்கூடாது. அவர் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ எனக்கு சிஷனாரத்தையே போகணும். அவள் ஆத்துக்காரிக்கு முடிக்க வாங்க, ஒன்றும் தெரியாது சொல்கிறோம். நம்ம அந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டா. உள்ள கூப்பிட்ட சாட்சாத் பரம்பொருள்னு தெரியுமோ
திரும்ப காலத்துக்கு முன்னால பிரபாச தீர்த்தத்தில் நம்ம குழந்தை ஒருத்தன் மறிச்சு போனான்னு அவனை வீட்டு திருச்சொல்லி கழுகுனேன். அவ்வளோதான். அடுத்த க்ஷணம் போயிட்டாரு. ஒருத்தர் போய் கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்தாரே, எப்படி கொண்டு வந்தார்னா ஸ்ரீரங்க விஷயமா பெரியாழ்வார் பாசுரம் பாடுறார். எப்படி கொண்டு வந்தார்னா, எந்த வயசுல எந்த கோலத்துல எந்த ட்ரெஸ்ஸில் இந்த புள்ள போச்சு அதே கோலத்தில் கொண்டு கொடுத்தார். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டானை ஓதுவித்த தக்கணையாய் உருவே கொடுத்தான். ஸ்ரீரங்கம் ஓதுவித்த தக்கனை தட்சணை, குரு தட்சணை. உருவே கொடுத்தான், கொடுத்தான், உருவே கொடுத்தான். அப்படி மாயனைன்னு என்ன பண்றார்? வல்லானை குன்றானை மாற்றாரை மாற்றணிக்க வல்லானை மாயனை பாடியலோரும் பாவாய் பாடணும். அப்படி ஏன்னா கிருஷ்ணனை பத்தி பாடாதவளைகள் திரும்ப பாடணும். ராமனை பத்தி பாடுறது அங்க பார்த்தோம்னா மனத்துக்கு ஞானை பாடவும் நீ வாய்தரவாய் கொல்லாரக்கனை கிள்ளி களைந்தானை அங்க பாடணும். இங்க மாயனை கண்ணனை எல்லாமே பாடணும். தேவகி நந்தன நந்த முகுந்த தேவகி நந்தன நந்த முகுந்த நந்தித முனிகன நித்யானந்த தேவகி நந்தன நந்த முகுந்த நிகமோத்தாரம் நவனித சோர நிகமோத்தாரம் நவனித சோர खगपति वाहन जगदोद्धार देवकी नंदन नंद मुकुंद இப்படியெல்லாம் நிறைய பாடல்கள் கிட்டது. மாயினை பாடியில் ஒரு பாசுரார்த்தம். ஆச்சாரிய பரமாத்மா வச்சு இங்கே தோழிகள் மாதிரி அங்கே சத்தீர்த்தரான 2 சிஷ்யர்கள். அவள் உத்தரப்புத்தர். அவளுக்கு இதே மாதிரி இருக்கும்போது அவள்கிட்டையும் நீ புத்திசாலியா நான் புத்திசாலியா வாயாடுறதுலாம் பசங்களை ஒன்றா படிக்கச்செல்லாம் இருக்கும். குருகுலத்தில் இருக்கிறது. அந்த சிஷ்யனில் ஒருத்தர் ரொம்ப இளங்கிளியாக இருக்கக்கூடிய எல்லே இளங்கிளியே இன்னும் புறங்குதியோ ஆச்சாரியன்னு சொல்றத அப்படியே திருப்பி சொல்லக்கூடிய சிஷ்யனாம். காலக்ஷேபத்துக்கு வராமல் படுத்துருந்துச்சு. அப்படி சில்லன்றழியின் மீன். அதாவது அவர் முதல் நாள் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தத நான் மனசில் நினைச்சுட்டு அதை நான் திருவை சொல்றது மனசிலே சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு அர்த்தம். சில்லன்றழியின் மீன் நங்க மீன் போந்திருக்கின்றேன்னா இவரை விட பெரியவா வெளியில் இருக்க முடியும். பாகி சிஷ்யா நான் சீனியரை நான் தோந்துட்டேன். வல்லையுன் கட்டுரைகள் பண்டே யுன்வா ஆயிரதும் உன்னை பற்றி எனக்கு தெரியாத. நீ எப்போ நீ இங்கே வந்த ஆச்சாரியன் நீ சேர்ந்தாண்டிலே அவனை பார்த்து தானே இருக்கும். அப்படி அர்த்தம். அவன் வல்லீர்கள் நீங்களே, நீங்கள் என்னை விட பெரியவர்கள். பிற ஆச்சாரியர்களை பார்த்தவா பூர்வாச்சாரியர் சீர் சுற்றிலாம் நிறையா கேட்டவா ஆச்சாரியன். அப்படியே வல்லீர்கள் நீங்களே சொல்லிட்டு நானே தான் ஆகிடுவேன். ரொம்ப க்ஷமிக்கணும். நானே தான் ஆகிடுவேன். உள்ள நீ போதா இல்லை சொன்னி வர வேண்டியதான். நீ இன்னும் உனக்கு என்ன வேறோட போய் தனியாக அதுக்கப்புறம் ஆச்சாரியன் போய் காலக்ஷேபம் கேட்கலான்னு பார்த்துருக்கேன். வல்லானை கொன்றானே மாற்றாரை மாற்றழிக்க வல்லானேன்னா குதிஷ்டிகளான அந்த மதத்தை எல்லாம் நிரசனம் பண்ணினவர், வாதம் புரியவர்களெல்லாம் தோற்கடித்தவர். இப்படிலாம் இருக்கக்கூடிய நம்ம ஆச்சாரியன் அவருடைய மாமாயனை மாற்றப்படும். அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியனை நம்ம பாடணும், பாடணும் கூப்பிடுறதாக சுருக்கமாக பார்த்தோம்னா இன்றைய பாசுரத்தினாலே தோழிகள் அழைக்கிற கர்மத்தில் கடைசி பாசுரம். ஆழ்வார்களை கடைசி கடைக்குட்டி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாரை போன்றதான மனோபாவம் உள்ள ஒரு వ్యక్తిயை எழுப்புவதாக இந்த பாசுரம். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு திருக்குறையூர் என்றதான இந்த திவ்யதேசத்தில் பிறக்கிறார். இவருக்கு இயற்பெயர் நீலன். இவர் சோழ அரசுடைய சேனாதிபதியினுடையதான குமாரனாக பிறக்கிறார். அதனால் அந்த குலத்திற்கு ஏற்ப இந்த குதிரை பண்ணுறது எல்லாம் இந்த க்ஷத்ரிய தர்மம் மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் இவருடையதான சாமர்த்தியத்தெல்லாம் பார்த்து இந்த ராஜா இவர் ஒரு சிற்றரசராகவே இருக்கிறார். அப்புறம் திருமங்கை மன்னன் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் ஒரு நாளைக்கு இந்த குதிரை இப்படி போயிட்டு இருக்கார். அங்கே அந்த திருவாலி திருநகிரியை சுற்றி நிறையா திவ்யதேசங்கள், திருவள்ளக்குளம், அங்கே
அங்கே போனால் அது ஊருக்கு போச்சு. அது புஷ்கரணியில் ஒரு அழகான ரூபவத்தியான ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவள் யாருன்னா தேவலோகத்துலேருந்து அப்சரசெல்லாம் வந்தாலாம் உலோகத்துலேருந்து புஷ்பம் வரிக்க. பொழுது முடிஞ்சு யார் கண்டியார் கொண்டுட்டா அவன் மேலே மறுபடியும் திரும்பி போக முடியாது. இங்கே இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடியதான ஒரு நாட்டு வைத்தியம் அந்த பொண்ணை தன்னுடைய பொண்ணாக அடாப்ட் பண்ணிட்டு வளர்த்துட்டு இருக்கார். இந்த பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிட்டு ஆசை வந்துருச்சு இருக்கு இந்த நீலனுக்கு. அப்புறம் தான் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார் அவர் வீட்டுக்கு தேடிட்டு போறார். உங்கள் பொண்ணை நான் பார்த்தேன், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆசைப்படுறேன். ஏதோ எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன், பெண்களுக்கெல்லாம் சுதந்திரமே இல்லை. பழைய நாள்லாம் ஒருத்தரை கேட்கவே மாட்டான். அவள் அப்பா அம்மா சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த கதையில் வருது. நான் என் பொண்ணை கேட்குறேன், அவள் ஒத்துனாள்னா கல்யாணம் வச்சுறேன். பொண்ணை கன்சல்ட் பண்ணுறேன் இருக்கு. ஆழ்வார் சரித்திரத்தில் இருக்கிற விஷயம். அந்த பொண்ணு இந்த வாரமாக இவர் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்க தயார் ஸ்ட்ரீட்டாக வச்சு ஒத்து 2 கண்டிஷன். ஒரு ஒத்துனாருன்னா கல்யாணம். என்ன கண்டிஷன்? முதல்ல ஒரு வைஷ்ணவன் ஆகணும், போய் பஞ்சசம்ஸ்காரம் விட்டு வச்சு. அது அடுத்த கண்டிஷன். அப்புறம் சொல்லுவோம். நேரங்க போனாரா திருநறையூர் நம்பி இங்கே இருக்காரு. நம்ம நாளில் நாச்சியார் கோயில் சீனிவாச பெருமாள் மஞ்சள் வழி தாயார் அங்கே போனால் திருநறையூர் நம்பி ஆச்சரியமாக அதனால தான் பாடுறாருங்க நிறையா. அதுதான் மடலே அவருக்கு தானே. நான் அங்கே போனால் அந்த பெருமாள்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வந்தாச்சு, வைஷ்ணவன் ஆகிட்டேன். அடுத்த கண்டிஷன் 1 வருஷ காலத்துக்கு தினம் ஒரு 1008 ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு தத்தியாரா இருக்கும். என்ன பண்ணுவார்? எந்த காலத்துலையுமே நாள் தவறாமல் 1008 பேருக்கு சாப்பாடு போடுதுன்னா காஸ்ட் ஆஃப் லைஃப் எப்படி வேணா இருக்கட்டுமே. முதல்ல என்ன பண்ணார்? அப்படி இருக்கிறதெல்லாம் போட்டார். அப்புறம் அரசாங்க படம் கஜானா படம் திருச்சி செலவிட்டார். பத்ராஜன் ராமதாஸ் கதை நேற்று சொன்னேன். இந்த மாதிரிலாம் ரூல் இதுதான் இருக்கு. அதான் நேற்றுக்கே சொன்னேன். ஞாபகம் இருக்கலாம். ஒரு நாள் மறந்துட மாட்டேன் நிச்சயம். சொல்லுவார் திருக்குறநாடர் வேடிக்கை சொல்லுவார், ஸ்ரோதாக்கெல்லாம் மறக்கிறது தாண்டா உபன்யாசம் லாபம். வேடிக்கை சொல்லுவார். மறந்துட்டா தான் நம்ம சொல்றது புதுசாக தெரியும். வாழ்க்கை ஞாபகம் வச்சிருந்தா ஏற்கனவே சொல்லி சொல்கிறான்னு சொன்னாங்க. அது மாதிரி நேற்று தான் சொல்லியிருக்காங்க. என்ன பத்ராஜ ராமதாஸ் அப்படித்தான். என்னன்னா பெருமாளுக்காகத்தானே திருடினேன், அதனால பரவாயில்லேன்னு ஜஸ்டிஃபை பண்ணால் அப்புறம் எல்லாரும் திருட ஆரம்பிச்சுருவாங்க. இவர் அதாவது கவர்மெண்ட் பணத்தை எடுத்தாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்காக என்னம்னா அந்த ராஜா அவரை ஜெயிலில் போட்டான். நான் அந்த ராஜாவுக்கு சொப்னத்தை பெருமாள் தானே சொல்கிறார், உங்கள் சேவர்களை அனுப்புங்க. காஞ்சிபுரத்தில் இந்த வேகவதி நதி கரையில் நிறைய புதையல் இருக்கு, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுக்க சொல்கிறேன். அவர் நம்பலை. வாரி ஆக்ஷனோட கூட போகிறேன். அங்கே போய் தோண்டி பார்த்தா இதே இஷ்டமாக அங்கே இருக்குது இந்த நகை பொருள்லாம். அவன் பார்த்தான், இவன் சாதாரண ஆசனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு. ஏன்னா எதனால் இது பண்ணார்னா பாகவத ஆராதனா இல்லையா? ஆராதனானாம் சர்வேஷாம் இன்னொரு ஆராதனம் பரம் தஸ்மாத்து பரதரம் புரோக்தம் ததி ஆராதனம் பரம் ஆச்சுன்னா இத்தனை பேருக்குமே சாப்பாடு போட்டாரு. அதுக்குன்னா சத்திரவியம் இதுன்னு. அப்போ அவன் என்ன பண்ணான் ராஜா, இதெல்லாம் கஜானாக்கு கொடுக்க வேண்டியது போது கூட எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, நீ நல்லா ததியாரம் பண்ண போட்டான். இப்படி ததியாரம் பண்ணிட்டு இருக்காரா? அப்போ அந்த படம் போடல. இப்போ ஃபர்தரா என்ன பண்றது? பாதி ராத்துல டெக்காயிட்டு சொல்லுவாங்கன்னா திருடுறது. ராத்திரில இந்த ஹைவேஸ்ல இருந்து திருடு ஆரம்பிச்சார். பெருமாள் பார்த்தார், இவர் என்ன இவருடைய பெருமாளுடைய சார்ந்தத்துடைய விஷயமாக அவதரிச்சவர். இவரை தடுத்தாற் கொள்ள வேண்டும்ங்கிறதான ஒரு நேரம் வந்தது. வயலாளி மணவாளன் திருவாலியில் இருக்கக்கூடிய பெருமான் அவருடையதான இந்த பிராட்டி 2 பேரும் பாதி ராத்திரில் இவனுடைய எங்கே நின்று திருடிட்டு இருக்காரோ அந்த இடத்துல சர்வாலங்கார பூஷிதனாக இவர் இருக்கார். பிராட்டி எத்தனை ஆபரணங்களோ அத்தனையும் போட்டுருக்கார். தைரியமாக நடுவர் பாதி ராத்திரி அவர் இவாளுக்கு என்ன பயம்? பெருமாள் தாயார் யாரு நின்று அப்படின்னா ரொம்ப பயப்படுற மாதிரி. என்னப்பா ஒன்று உயிரோடு போடணும்னா விட்டு இருக்கிற நகையெல்லாம் கேட்கணும், எங்களை ஒன்றும் பண்ணாதப்பா நான் கொடுத்துருக்கேன். தன் பீதாபுரம் மேலே இருக்கிற கீழே போட்டார். தன்னுடைய திருவாபுரங்களாக நான் போட்டார். பிராட்டினுடைய திருவாபுரம் போட சொன்னார். எடுத்துக்கோங்க. கீழே உட்காந்து மூட்டை கட்டுறான். மூட்டை கட்டச்சே பார்த்தா பெருமாள் காலில் விரல்ல இந்த பெண்கள்லாம் மெட்டி அடிஞ்ச மாதிரி ஒரு ரிங் ஒன்று இருக்குது. அது ஒன்று பாக்கி இருக்கேன். என்னால் கழட்ட முடியலப்பா, நீ ஒன்றா ட்ரை பண்ணிப்பேன். அவன் கழட்டுறதுல என்ன பண்ணுவான் நீங்கள் பார்க்கலாம். எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வீட்டில் எதாவது வேலை செய்ய சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே கத்தியோ கத்திரிக்கோலோ கேட்க மாட்டான். இந்த வயரை வச்சு அப்படி அங்கே அப்படி தூக்கிட்டு போடுவோம்.
ரொம்ப விஷயமா. அதுக்கப்புறம் எத்தனை அவங்க அதாவது என்ன பண்ணால் பொல்லால் கட்சி இழுத்தான். அது பெருமாள் லீலையாக போட்டார். ஏன்னா அவருடைய திருவடி அவருடைய நாட்கள் அதை பண்ணணும்னாங்க. அவர் மூட்டை கட்டினா, மூட்டையை கட்டி தூக்க முடியல. அது என்ன 100 கிலோவாக இருக்கும் பொழுது இத்தனை நாள் இருக்கட்டும், அவனால் தூக்க முடியாமல் அவன் திருடிட்டே என்ன பண்ணி உடனே எழுதான். கையில் உடைவாள இருந்தான். என்ன மந்திரம் போட்டேன், கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு தூக்க முடியல. என்ன மந்திரம் போட்டேன், கிட்ட வாசம். அவன் தோளில் கை வச்சு வலது காலில் வெட்டாட்டு உடனே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மொடு அவர் தரும் கலவியே கருதி கூடினேன். நாராயணன்கிற நாம அவருக்கு அட்ராக்ஷன் உடனே அந்த பதிகம் அடுத்த கோஷமே திருக்குடுங்கதான். ஆவியே அமுதே என நினைந்து உருகி அவரவர் பணமுறை துணையாய். இங்க என்னன்னா திருக்குடுந்த எம்பெருமான்கிட்ட இவருக்கு இருந்ததான ஆர்த்தி பார்க்கலாம். திருக்குடுந்த எம்பெருமான் விஷயத்துல கடைசியில ஆரம்பத்து, அதாவது லோகத்தில் உண்டு உபக்கிரம உபசம்ஹார நியாயம் திருக்குடுந்த எம்பெருமான்கிட்ட. ஏன்னா திருக்குடுந்த எம்பெருமானுக்குன்னு தனியாக ஒரு பிரபந்தம் பண்ணின திருவள்ளி கூட்டு இருக்கு. அந்த ரசபந்தமாக பண்ணவர். அங்கே 7 ஆழ்வார்கள் பண்ண பெருமாள். பாவியேன் உணராது எத்தனை பகலும் பொழுதோய் ஒழிந்தன நாட்கள் துவிசேரன்னம் துணையொடும் உணரும் சூழ் புனல் குடந்தையே தொழு என்னாவினால் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அட்ராக்ஷன் உடனே ஆழ்வார் அபரர். அதுக்கப்புறம் விசேஷமாக அவர் பண்ணின பிரபந்தங்கள் மொத்தம் 6. நம்மாழ்வார் பண்ணின 4 பிரபந்தங்களுக்கு 6 அங்கங்கள்னு ஒரு மாதிரி சொல்றாங்க. நான் பெரிய திருமொழி முக்கியமானது. பெரிய திருமொழி அறிவு தரும் பெரிய திருமொழின்னு நான் தேசிக்கிறேன். பெரிய திருமொழி முதல்ல திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், சிறிய திருமுடல், பெரிய திருமுடல், திருவள்ளி கூற்றிருக்கு. ஏன்னா அவர் 4 கவி பெருமாள் ரொம்ப பெருமை. ஆஷு, மதுரம், விஸ்தாரம், சித்திரம் என்று 4 விதமான இந்த கவிகள்லாம் பாடக்கூடிய திறமை படைத்தவர். இப்போ இந்த பாசுரத்தோடு அவருடைய சரித்திரத்தை மேலே பார்த்துட்டே வருவோம். எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியும். இளங்கிளின்னா ஆழ்வாரோட கணக்குட்டி, இனிமையா பாடப்படுறவர். கிளியை பற்றி நிறையா பாடுறவர். கிளி விஷயமா பாடுறதே இவர் சொல்றார் பார்க்கலாம். கிளி விஷயமா சொல்லிச்சு அந்த முளைக்கதிரைன்னு ஆரம்பிச்சாருங்க. அதுவும் அந்த திருவக்காலை தீபப்பிரகாஷ் இருக்காருன்னு அந்த சன்னதி அவருக்கு ரொம்ப இந்த பாசுரத்துக்கு ரொம்ப அந்த பெருமாள் தாயார் ஆச்சரியமா அங்கே தேசிக அவதாரம் பண்ணணும். தூப்பூர் பக்கத்தில் சொல்ற விளக்குழியை மரதகத்தை திருத்தங்காவில் வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பற்றேன் வருக என்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினானே. அதுக்கு கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்னும் காமரு பூங்கச்சி ஊரகத்தா என்றும் வில்லிருத்த என்ன வரிசை சொல்லிட்டே வந்தார். கடைசியில சொல்லிச்சு அந்த கிளி சொல்லெடுத்து தன் கிளியை சொல்லே என்று துணை உலவேல் துளி சோரச் சோறுகின்றாளே. இந்த நாயிகா பாவத்தை சொல்லிச்சேன். அதாவது கிளியை வளர்க்கிறானா வேடிக்கை சொல்லுவார் சுவாமி. கிளியை வளர்த்து இது சொல்லு, இதை சொல்லு பார்க்குறோம். கல்லெடுத்து கல்மாரி காத்தா என்றும் காமரி பூங்கச்சி ஊரகத்தான்னு ஒன்றுனா சொல்லிட்டே சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் டியூஷன் சொல்லிக் கொடுப்பாடா, உங்களுக்கெல்லாம் பாட்டு சொல்லிக் கொடுப்பா, எல்லாம் சொல்லித்தரேன். நவராத்திரி ஒரு பாட்டு பாடுனா பாடு, அது பாட மாட்டேங்க, இந்த புக்கு பண்ணிக்கும். கிளிக்கு சொல்லிக் கொடுக்குறானா பரகால நாய்க்கு. அந்த கிளி உடனே சொல்லுறான். இந்த கிளியை பற்றி சொல்லிச்ச ஆச்சரியமான ஒரு விஷயம். பரகால நாய்க்கு வர்சஸ் பராங்குஷ நாய்க்கு. இது பராசரப்பட்டர் ஸ்ரீரங்கத்தில் இந்த சந்திரபுஷ்கரி கரையில் சிஷ்யாட்டு பார்த்து பேசிட்டு இருக்கச்சு ஒரு நாளைக்கு. இந்த மயிலாளி மணவாளன் வந்தால் அம்மா தாய் பாஷம் நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன் இருக்கிறேன். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கூட இருந்தாலும் முடிச்சுப்பேன். நான் என்ன பண்ணுறான்னா தாயார் பாஷம் அது. அவள் வந்தால் கிளி போல் மிழிட்டு கொண்டு இப்படி அவரோட கை கொத்துன்னு நடந்து விட்டா என் பொண்ணு அப்படின்னு அவர் மாற்றாம அம்மா சொல்கிறாங்க.
அங்க பராங்குஷ நாய்க்குன்னா ஒன்றும் சோறு பிறகும் நீர் தின்னும் பற்றியும் எல்லாம் கண்ணன்னு அவனை தேடிட்டு திருக்கோளூருக்கு போயிட்டு இருக்கு அந்த பொண்ணு. பராசரப்பட்டு சிஷ்யாவை பார்த்து கேட்டாராம், நாயகனோடு போகக்கூடியதான பெண்ணுக்கு பெண்ணை பத்தி கவலை, தாய்க்கு இந்த தாயாருக்கு கவலை ஜாஸ்தியா, திருக்கோளூருக்கு தனியா போறது ஒரு பொண்ணு அந்த தாயாருக்கு கவலை ஜாஸ்தியா இருப்பாங்க. எல்லாரும் என்ன சொன்னா, தனியா போற பொண்ணை பத்தி தான் கவலைப்படுவாங்க. அப்படி இல்லடா, திருக்கோளூரை நோக்கி போகக்கூடிய பெண்ணுக்கு திருக்கோளூரிலேயே அவளுக்கு நோக்கம், பார்ஸ்வத்திலே விசாரித்து திருக்கோள் சென்று விடுவாள். ஆனால் நாயகனோடு செல்வங்களோ இவன் ஸ்பர்சத்தால் அவள் மயங்கி, அவள் ஸ்பர்சத்தால் இவன் மயங்கி போகுவிடத்தையே மறந்து லங்கா துவாரத்தில் விழுவர்கள். என்ன, 2 பேரும் ஜோடியா போச்சு, புதுசா கல்யாணம் ஆகி காரில் போறான்னா, ஜாக்கிரதா பக்கத்தில் பார்த்து ரோட பார்த்து வண்டியை விட்டுன்னு சொல்ற மாதிரி நம்ம நாள் வியாக்கியானத்தில் தான் இருக்கிறார். நாயகனோடு பொருள் என்னன்னா, இவளை பற்றி அந்த தாயாருக்கு தான் கவலை, பிரகார நாயகி பற்றி தான் கவலை, பராங்குஷ நாயகி தாயாருக்கு கவலை என்னன்னா, கிளி போல் கிளியை பற்றி நிறைய கிளியினுடைய சுபாவங்கள்லாம் பாடுற ஆழ்வார். நான் எல்லே இளங்கிளியே இன்னும் முழுகுதியன்னா பாக்கி எல்லா ஆழ்வார்களும் வாழலாம் பெருவாழ்னா விசேஷமாக மங்களாசாசனம் பண்ணி முடிச்சுட்டாரே, நீர் கடைசி ஆழ்வார்னு காத்திருக்கிறேன். இன்னும் ஒரு 86 ஜீவிதத்தில் போய் நீரை போய் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். உடனே அவர் வல்லையுன் கட்டுரைகள் பட்டே வாயறிதும் தெரியாதவன் கட்டுவையன எத்தனை 4 கவி பெருமாள் வந்தார்னு அவர் கூட அவர் நீர்மேல் நடப்பார். இவருடைய சிஷ்ய கோஷ்டியில் அவர் சொல்லிட்டே போனார். பரகாலன் வந்தார், ஆலிநாடன் வந்தார். நான் அது மாதிரி நிச்சயம் அவரை பற்றி சொல்லி அவருக்கு அவருடைய சாமர்த்தியம் சொல்ல ஆரம்பிச்சானா விஸ்தாரம் ஆச்சாரம் நந்தாவளுக்கு சொன்னால் கடற்கடன்னு போயிட்டு இருக்கு. திருவுக்கு திருவாகி செல்வாது இலக்க தெய்வத்துக்கு செய்ய கண்ணா வேகமாக போகும். ஆஷுன்னா நினச்சா உடனே ஆஷு கவின்னா உடனே பாடிடுவோம். விஸ்தாரம் விஸ்தாரமாக போகும். சித்திரம் சித்திரம் அப்படி இப்போ அந்த திருவள்ளுக்கூட்டு இருக்க அது என்னன்னா ரத்தபந்தமாக அழகா திருக்குழந்தையில பண்ணிருக்காரு, வேறு யாருமே பண்ணல. அது மாத்திரம் இல்லை, வல்லையும் கட்டுரைகள் பண்டையும் வல்லீர்கள் நீங்களே நானே தானே உன்னை நீ போதாய் உனக்கென்ன வேறுடமே. பாக்கி ஆழ்வாருக்கெல்லாம் இல்லாத உனக்கு மாத்திரம் பெருமை சைவத்தில் கிடையாது. பாக்கி ஆழ்வார் யாரும் சொல்லலை. மடல் ஒருதன் திருமடல்னு பாடினர் ஒருதான் பண்ணார். ஏன்னா திருமடல்கள் வேறு யாரும் தாழ்வார் உனக்கென்ன வேறுடவை, உனக்கு மாத்திரம் ஸ்பெஷல் இது இல்லையா. திருமடல் ஒரு சமயம் ஸ்ரீரங்கநாதனை சேவிக்க போனாராம் திருமங்கை ஆழ்வார். சொன்னாராம், உங்ககிட்ட எனக்கு ரொம்ப கோபம், எங்கிட்ட ஏன் கோபமா இருக்கேன்னா மதுரை கட்டி வச்சேன்னு. மதுரை யாரு கேட்டா, இங்கு கட்டின மதுரை அங்கு கட்டி, அங்கு பாடின மடலை இங்கு பாடி இருக்கலாதோ. மடல் இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு மடல் பாடின ரங்கநாதன் குறையாம். ஏன்னா திருநெல்வேலியில் போய் பாடினார்கிறதுக்காக மடல் உனக்கென்ன வேறுடமை. எல்லாரும் போந்தாரோ போந்தன்னு சொன்னா எல்லாரும் பாக்கி எல்லா ஆழ்வார்களும் எல்லா மக்களாதான் நினைப்பாச்சு. போந்தார் போந்தீங்கன்னா வல்லானை கொன்றானே மாற்றானே மாற்றழிக்க வல்லானை யானை சம்பந்தமாக நிறையா பாடுறார். எல்லாம் படித்து மாயனை பாடிங்கன்னா விசேஷமாக இவருடையதான சரித்திரத்தை பார்த்தோம்னா, இவர் கடைசியில் அவர் மேல் வீடு திருக்குறுங்குடிக்கு தான் வர சொல்கிறார். பெருமாள் நியமனம் பண்ணுறார் ஸ்ரீரங்கநாதன். திருக்குறுங்குடியில் தான் அங்கே அவருக்கு முக்தி கொடுக்குறேன்னு சொல்லி திருக்குறுங்குடிக்கு போய் அவர் பாட்டின ஒரு க்ஷேத்திரத்துலையும் விசேஷமாக அந்த ஊர் என்னன்னா அவருடைய பாசனங்கள்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த ஊர் அந்த நீர் நிலம் இந்த வர்ணன் இயற்கை வர்ணன்னு ஒரு பாதி இருக்கும், ஒரு பாதி இந்த பெருமாளை பற்றி இருக்கும். இதெல்லாம் ஒரு பெருமாளை பாடிட்டு இருப்பார். உடனே அங்கேயே இன்னொரு பெருமாள் ஞாபகம் அந்த பெருமாளை சேர்த்து இருப்பாருங்க. அன்னைக்கு ஒரு பாட்சி மான் கொண்ட தோல் மார்பில் மானியாய் மாவலி தன் சொல்ற போனோம். மாவலி மண் தான் கொண்டு தாளால் அறந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை தான் சென்று நாடி நிறையூருக்கு நான் சென்று நாடி நிறையூர்கள் கண்டேனுங்கிறார். தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நிறையூர்கள் கண்டேனுங்கிறார். அப்படி ஒரு ஊரில் இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னொரு அங்கே அனுபவிப்பார். அதில் அர்ச்சாவதாரத்தை விசேஷமாக அனுபவம் உள்ளவர். என்ன பண்ணார், திருநெல்வேலியில் போய் மங்களாசாசனம் பண்ண போகிறார். திருநெல்வேலிக்கு போனால் நல்ல மழை. ஏன்னா அங்கே 4 திருக்கோலத்தை சேர்த்து ஒரு பாசுரம் பாட்டார். அன்றாயிரம் குளக்கூடிய ஒரு வடிமா மலர் மன்றிடுவன் பழவி. அங்கே சொல்லிச்ச 4 ஜீவதேசம் மனசு ஞாபகத்துக்கு வருது இருக்கு. நன்றாய புனல் நரையூர் குழந்தை திருவாலி தடந்திகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையில் இருக்காருங்க. நான் நின்ற திருக்கோலம்
நிறையூர், கிடந்த திருக்கோலம் குடந்தை, வீற்றிருந்த திருக்கோலம் திருவாலி, நடந்த திருக்கோலம் கோவலூர். அதனால இக்கோவல் நகர் சொல்லி நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தார் கிடமா அப்படின்னு. அங்கே திருநெல்வேலிக்கு அவளை சுலபமாக அவர் சேர்க்க போக முடியல. எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளம். மழைன்னா அப்படி சந்தாலே மழை 6 மாத காலம். பக்கத்தில் ஒரு குன்றில் அவர் பேர்லேயே இன்னைக்கு வச்சிருக்கா அந்த குன்று, அதில் போய் தங்கியிருந்தாரா. நாமெல்லாம் ஒரு கோவிலுக்கு போகிறோம்னு சொல்லுவோம், எதிர்க்கோ போகிறோம், கோவில் பக்கம் போகிறார், எங்கே போகிறேன் சார், உச்சிக்காலம் ஆகிடுச்சு, 4 மணிக்கு தான். 4 மணி வரைக்கும் யார் சார் போகிறாங்க, பார்த்துக்கலாம் வந்துடுவோம். 6 மாத காலம் இருந்தாராங்க. இருந்த அப்புறம் இந்த மங்களாசாதனம் பண்ணிட்டு வரேன். அது மாதிரி அத்தனை பெருமான்களையும் மங்களாசாதனம் உடைய ஒரு மகாத்மா. அவரை போன்றுதான மனோபாவம் உள்ள ஒரு వ్యక్తిயை எழுப்புவதாக இந்த பாசுரம். முக்கியமாக இந்த பாசுரத்தில் பாகவத லட்சணம் என்னன்னா, அங்கே சுவாபதேசத்தில் சொல்கிறார், சீவைத்துவ லட்சணம் என்னடான்னா, ஒரு ஜீவன் பட்டிருக்குமாக ஐயோ என்று ஸ்ரீவைத்தவன் அது இல்லை என்றால் அவனுக்கு சம்மந்தம் இல்லை. ஆரோக்கியம் போராடுங்க, ஒரு சடன் பிரேக் போடுறான், ஸ்கூட்டர் கீழே விழுந்துடுறான். அவனுக்கு அது மேலே மோத கூட இல்லை, இந்த பயத்திலே விழுந்துடுறான். அவங்க தான் ஐயோ இங்கே விழுந்துடுறான்னா அவன் தான் என்ன பாபம் பண்ணாலும் ஏதோ அவன் பண்ண பாபம் அனுபவிக்கிறான்னு சொல்லிட்டு போனான்னா அது வெறும் பூச்சி ஒன்றும் இல்லை கிடையாது. உண்மையான அந்த மனசில் தயைங்கிற பதத்திற்கே அர்த்தம் பண்ணுறார். தயைங்கிறது இருக்கு, தயாசாதகம் பண்ணார். அனுகம்பா தயை தயைன்னா என்னன்னா, வெறுமை பார்த்துட்டு இந்த வாயால் சொல்லிட்டு போகிறதில்லை. அவர் இந்த கட்டத்திற்கு பரிகாரம் தேடக்கூடியதான எண்ணம் இருக்கிறது தான் தயைன்னு பேர். ஒருத்தருக்கான அடிபட்டோம்னா இப்போ நம்ம நாளில் ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு விஷயம் போனால், சார் ஆக்சிடென்ட் கேஸ் சார், அப்புறம் போலீஸ் கூப்பிடுவா சார், கோர்ட்டுக்கு போகணும் சாயங்காலம் பாருங்க, இவன் தானே பார்த்துட்டு. அது மாதிரி இல்லாமல் யாருக்காலும் ஏதேனும் கட்டம் என்றால் அந்த கட்டத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு முயற்சி பண்ணால் தான் அவருடைய தயை இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த ஆழ்வார் வந்து விசேஷமாக நிறையா அவரை அதான் முக்கியமாக பாகவத லட்சணம் சீவைத்துவ பேசப்பட்ட திருப்பாவையில் பேசப்பட்ட பாசம் தொடர்ந்து நாடகம் இருக்கலாம். சதமகமணி நீலாச்சார பிரகாரத்தாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அழகவனிகதா விச்சக்ரா கிருஷ்ணநாதா விகோதா பிரஜானா யஸ்மாதேவமயா சத்வம் சாஸ்திரமக்ராஜ்ஞான்யதா தஸ்மை வெங்கடநாதாய குருநாதாய மங்களம் காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயித்து ஸ்ரீரங்க ஸ்ரீ ஜவர்ததாம் சுத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन भाग्येन महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु।